இப்போ கூட புரியலடா, கரெக்டா சொல்லு. சொல்றேன்டா, ஆனா தயவு செஞ்சு யாரும் சேனலை மாத்திராதீங்க. சின்ன ஃபிளாஷ்பேக் தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏண்டா, நான் எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா இப்படி கேட்க புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, நீ தான் போய் பருப்பாச்சே, பை ரைட்டு கராச்சே, பஞ்சாயத்துலாம் பண்ணுவியே, நீ அவன் கைகளை வாங்கிட்டு வேண்டியது தானே? ஏண்டா, அந்த குள்ள பைய தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கான்னா, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ மாடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய், அவன் நிஜமான ரவுடிடா. அப்ப நீ, ஐயோ, நீ ரவுடி நினைச்சதுனே? நீ ரவுடி இல்லையா? ஏய், என் பிரச்சனை என் வாழ்க்கையெல்லாம் உனக்கு சிரிப்பா தெரியுதுல்ல? அப்புறம் இதை பத்தி பேசுறதே வேஸ்டா உங்ககிட்ட. சரிடா. டேய், நீ எதுக்கு என்ன தேடி வந்தியோ அதை சொல்றா முதல்ல. நான் வந்து ஒரு தேடி அடிச்சு சாவடிக்கலான்னு வந்தேன். எது? என்ன சாவடிக்கலான்னு வந்தியா? எதுக்குடா? என்னத்துக்கு சாவடிக்கணுமா? நேற்று என்னையும் வேதாச்சும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா குத்திய, செம்ம ஐடியாடா. சோக்கா குத்தடா ஐடியா, அப்படியே அதை ஊத்தின்னு நக்கின்னு போயிடுச்சு. வேதாஜி பேமா செம்ம காண்டில் இருக்கிறாங்க. வேதாஜி காண்டில் இருக்காங்களா? ஏன் தூக்க மாத்திரையை மல்லிகா கொடுக்கறது பதிலாக வேதாஜி கொடுத்துட்டியா? ஏய், தூக்க மாத்திரையை கேட்டா மல்லிகா தான்டா குத்தேன். தூக்க மாத்திரை மல்லிகா குத்துறாங்க தான் வேதாஜி காண்டா இருக்கிறாங்க. காண்டா இருக்காங்களா? ஏண்டா, என்னடா சொல்ற நீ? நீ உன் வாயால சொல்ல வேண்டியது என்னடா? மல்லிகாவுக்கு மாத்திரை கொடுத்தது நம்ம நல்லதுக்கு தானே. அசிங்கமா சொல்ற போறேன். அதான்டா பிரச்சனையே. இப்போ மல்லிகாவுக்கு உடம்பு சரியாத நேரத்தில் இந்த மாதிரி தூக்க மாத்திரைகள் கொடுக்கலாமா தான் அவங்க என் மேலே கோபம் இருக்கிறாங்க. வேதாஜியை பொறுத்த வரைக்கும் மல்லிகாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. ஆனா மல்லிகாவுக்கு உண்மையாலுமே என்னன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது தெரிஞ்சும் நான் மல்லிகாவுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கலாம்னு பார்த்தேன். பாத்தியா, அது எவ்வளோ பெரிய தப்பு. நல்ல வேலை. மாத்திரை கொடுத்துருக்க கூடாதா? ஏண்டா, மாத்திரை கொடுக்க கூடாத அளவுக்கு மல்லிகாவுக்கு இப்போ என்னடா பிரச்சனை? என்ன நீ புரியாம பேசுற? இந்த மாதிரி நேரத்துலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் விடு. டேய், அதை எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. பஞ்சாயத்துன்னு வந்துட்டேல, சொல்லு. வேதாஜிக்கு தெரியாத அளவுக்கு மல்லிகா உடம்புக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? டேய், அதுவும் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ அதில் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னடா அது? அது என்னன்னு என்னால் இப்போ ஒன்றாட சொல்ல முடியாது. மாப்பிள்ள, இது ஏதோ பெரிய தப்பு மாதிரி தெரியுதுடா எனக்கு. டேய், சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையை கூட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு விஷயம் எதுவும் இருந்ததுன்னா அவங்க உயிர் நண்பங்கிட்ட சொல்லுவாங்கடா. என்கிட்டயே அந்த விஷயத்த சொல்ல தயங்குறேன்னா அப்போ நான் உன் உயிர் நண்பன் இல்லைன்னு தானடா அர்த்தம். டேய், நான் இங்கே நீங்கள் போது என்னடா ஃபீலிங்ஸ் அங்கே போய் மறந்து ஒன்றுங்கிற சீ வாங்க. அதுக்கு இல்லை மாப்பிள்ள, என்கிட்டயே நீ இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன்னா அப்போ இதில் பெரிய தப்பு ஏதோ உன் சைடில் இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீ ஒருவேளை அந்த மல்லிகா பேச்சை கேட்டு ஏதோ தப்பான ரூட்டில் போகிறதா என் மனசு சொல்லுது மாப்பிள்ள. தயவு செஞ்சு மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக இப்போவே கட் பண்ணிடு மாப்பிள்ள. இல்லைன்னு வச்சுக்கேன், உன் லைஃபுக்கு அது பெரிய ஆபத்தாக வந்து முடிச்சிருப்போம். எதுக்கு சும்மா வாரசீன் இப்படி நெஞ்சு நக்கினுக்கிற? அதெல்லாம் ஒன்றுமே நீ வேணுமா கற்பனை பண்ணுகிற? அதுக்கான டைம் வரும்போது நானே வேதாஜியான்ட்ட சொல்லுவேன். அது 1 வாரம் 10 நாள் போட்டோம், அப்புறம் 1ஆம் தேதி சொல்கிறேன். அப்புறம் இந்த மற்ற நோன் நென்மோன்னு சொன்னி என்னது உயிர் நண்பனா இல்லைன்னு தெரியலையா? டேய், இந்த பாரு, நீ அவள் தான் என் உயிர் எடுத்தாலும் என் உயிர் போல இருக்கு. நீ தாண்டா என் உயிர் நண்பன். ஆசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கி வேணாம். உனக்கும் அது வருதா? வருது, நல்லாவே வருது. அதே வருது, வாந்தி வருது. உன் ஃபேஸ் கட்டுக்கு அந்த சென்டிமெண்ட் ரியாக்ஷன் நல்லா இல்லை. அதனாலலாம் விட்டுட்டு நானும் வேதாஜி ஒன்றா சேர்த்துக்கு உருப்படி ஒரு ஐடியா கொடு. டேய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைனா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தெரியும், காலில் உழுணுன்னு. ஆமாம், வேற வழியே கிடையாது. புருஷன் மேலே தப்பு இருந்தாலும் பொண்டாட்டி மேலே தப்பு இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி காலில் உளுந்தே தான் ஆகணும். இதுவே கட்டளையே சாசனம். சுமாரா சாசனம் பூசணும்னு
அதெல்லாம் வேலைக்காது மச்சி. அது வேதாஜி இப்போ வந்து என் மேலே செம கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் காலைல உந்து வச்சுக்க கைத்து மேலே மதிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் மவுத்தாயிடுவேன். வேணாம். அப்போ இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த ஐடியாவை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னது? கிட்ட வா. கல்பனா, சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். கட்டின புருஷன் மன்னிப்பு கேட்டாதான் மன்னிப்பேன்னு சொல்ற அளவுக்கு கல்லெஞ்ச கறி கிடையாது நான். ஏய், நான் எதுக்கிட்டே உங்ககிட்ட சாரி கேட்கணும்? நீ தப்பு பண்ணுவ, நான் சாரி கேட்கணுமா? உன் பேக்கை பின்னாடி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வர சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஐயோ, பல்புக்கு மேல பல்பு வாங்குறியடி. பேசாம உனக்கு கல்பனான்னு பேர் வச்சதுக்கு பதிலா பல்பனான்னு வச்சிருக்கணும். முன்னாடி முழிச்சிட்டு இருக்க. இப்போ நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா, நீ பண்ணதுதான் தப்பு. தப்புனா சாதாரண தப்பு இல்ல, மிகப்பெரிய முட்டாள்தனமான தப்பு. அப்புறம் எதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நான் எங்கடி உன்னை கூட்டிட்டு வந்தேன்? நீ ஏன் வந்து கார்ல ஏறி உட்காந்துட்ட? சரி, நீ பண்ண தப்புக்கு ஃபீல் பண்ணி வந்திருக்கேன்னு நினைச்சேன். தப்ப ஃபீல் பண்ணி நான் வந்தேனா? அது சரி, நீங்க பண்ணது தப்புன்னு நினைச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. உங்களை சங்கடப்படுத்த வேண்டான்னு நானே வந்து உட்கார்ந்தேன். ஓ, உனக்கு அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா? நீ தப்பு பண்ணுவியா, நான் மன்னிப்பு கேட்கணுமா? சரி, மன்னிப்பு கேட்கிற ஐடியாவே இல்லனா நீங்க எதுக்கு வேலை மெனக்கிட்டு சம்பந்தமே இல்லாம எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஒரு பெரிய மனுஷன், அதுவும் நான் ரொம்ப மதிக்கிற பெரிய மனுஷன் கூப்பிடும்போது வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை முடிஞ்ச ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்போ உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நானா உங்கள் பொண்ணை எதுவும் கூப்பிட மாட்டேன், அவளா வந்தா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏண்டி, உன் கூட நான் வண்டியில் வந்தேனே, நான் உன் கூட ஒரு வார்த்தை பேசினேன் இல்லை வான்னு தான் கூப்பிட்டேனா? எனக்கு முன்னாடி நீயா வந்து காரில் உட்காந்துக்கிட்ட, இப்போ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? அப்ப நீங்க என்கிட்ட சாரி கேட்க மாட்டீங்க? என்ன விளையாடுறியா? நீ பண்ண மடத்தனத்தினால இன்னைக்கு முழுக்க ஆபீஸ்ல யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச முடியல. நான் கிராஸ் பண்ணி போனாலோ இல்ல என்ன யாராவது கிராஸ் பண்ணி வந்தாலோ எல்லாரும் என்ன பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே. இதுக்கெல்லாம் நீ தான் என்கிட்ட சாரி கேட்கணும். சரி, பெட் கட்டலாமா? யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேக்குறாங்கன்னு? படி. பயம், பெட் கட்னா தோத்துருவோங்கிற பயம். இந்த வீரா போட எத்தனை நாள் நீங்களும் இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். நீங்களா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, என் பேரு கல்பனா இல்ல. அப்ப நல்ல பேரா யோசிச்சு வேடி. வேற என்ன பேரு? நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்டபா. என்ன கன்றா விடாது. பஞ்சு குத்த ஐடியா படி மொட்டை மாடி கூட்டின்னு போய் வேதாஜி அசத்திலான்னு பார்த்தா எப்பா பார்த்தாலும் இந்த மலியா கூட உட்காந்துக்கிறாங்க. பெரிய சூளமங்கல சகோதரிகள் நினைப்ப மனசுல பிரியவே மாட்டாங்க. என்ன பண்றது? ஸ்ரீஹரிகோட்டா காலிங் 007. வந்துட்டேன்னு சொல்லு. போன வாட்டி தான் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி கரெக்டா விடுற ராக்கெட். புல்லட் ஜஸ்ட்ல மிஸ். பரவாயில்ல, ராக்கெட் பாத்திரத்தை தான் ஊந்துருது. வேதாஜி எப்படி எடுத்து பார்த்துருவாங்க. நாகராஜா, ஐயோ எப்பா. ஹாய் சிலாக்கி. What a cutting insult. Still she's angry.
ராக்கெட்டை பார்த்தா கோவம் குறைஞ்சிடும். வாட்டிய பிட்டியா? ஐயோ நீல நீல குடிக்கல. யப்பா நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. பேதாஜி நீங்கிடுங்க. ஐயோ இவரு வேற வரம்பா. வேதா, நீ போய் குருமா செய்ய ஆரம்பி, மீதியை நான் செஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, முடிச்சுட்டே போறேன். 2-3 தானே இருக்கு, நீ ஆரம்பி. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் சாப்பிடறதுக்கு லேட் ஆயிடும்ல. சரி. போ. இது எங்கேருந்து வந்துச்சு? வெரி வெரி சாரி. உங்களை சந்தோஷப்படுத்த மாடியில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உடனே மாடிக்கு வரவும். யாருக்கு இதை அனுப்பியிருப்பா? என்னதெல்லாம்? ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கா. சால்வ் ஆக கூடாதே, பெருசா தானே ஆகணும். என்ன வேதா, மறுபடியும் வந்துட்ட? குருமா செய்யல? கட் பண்ண வெஜிடபிள்ஸை இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதான். ஓகே. வெரி சாரி. உங்களை சந்தோஷப்படுத்த மொட்டை மாடியில் சர்ப்ரைஸ் காத்திருக்கு. உடனே வரவும். யார் எழுதிருப்பா? அவர் தான் எழுதிருப்பாரோ. ஹாலில் போய் பார்ப்போம். போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். அவரவே கேக்குறாரு. ஐயோ, என் கண்ணி என்னால நம்ப முடியலையே. நமக்காக தான் அவர் ஹால்ல இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ. இங்க வேலை வேற இருக்கே. போய் சொல்லிட்டு வந்துருவோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னாச்சு இவளுக்கு? வெரி வெரி சாரி. உங்களை சந்தோஷப்படுத்த மொட்டை மாடியில் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. உடனே மாடிக்கு வரவும்.
புதுசாக பெட்டெல்லாம் கட்டினா இவ்வளோ சீக்கிரம் அவளே மன்னிப்பு கேட்குறா. ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஈகோ இல்லாத ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த பொண்டாட்டி தான் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு இருக்கா? யார் தப்பு பண்ணாலும் புருஷனை தான் மன்னிப்பு கேட்க சொல்லுவா. இவ பரவாயில்லையே. ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே என்னவா இருக்கும்? யாரா இருக்கும்? இது எப்படி இவ கைக்கு வந்துச்சு? அப்புறம் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி மல்லிகா, நீ உன் வேலையை பாரு, நான் இப்ப வந்துடுறேன். இரு இரு, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. எங்க போற? இல்ல, சின்ன வேலை இருக்கு மாடியில, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வேணா சாப்பிட. என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். அந்த பேப்பரை நானும் தான் படிச்சேன். ஆனா அது நாகராஜ் உனக்கு எழுதினது இல்ல, சுந்தர் கல்பனாக்காக எழுதினது. சரி சரி, நீ போய் அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டேன். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. செம்ம. அப்படியே மூன் லைட்டை மொட்டை மாடல ரொமான்ஸ் பண்றதுன்னா டக்கரா இருக்கும். பா, பக்கத்து வீட்டில் நான் பார்க்குறானோ? நோ, ஆல் படி சில்பிங். வேதாஜி மட்டும் இது வந்து பார்க்கட்டுமே, அப்படியே சர்ப்ரைசிங் ஆகிடுவாங்க. இங்கே வந்தோன்னு அவங்களை அப்படியே அசத்தி பின்னாடி வந்து லபக்குன்னு கட்டி பிடிச்சி டபக்குன்னு பெட்டில் தள்ளியதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு வேக்கமா இருக்கு. ஒருவேளை வேதாஜிக்கு தான் பிடிக்குமோ பிடிக்காதோ, அவனை இம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமே. என்ன பண்ணுறது? ஐயோ அண்ணி, இவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுகிறாங்க? எஸ்கேப். ஐயோ, ஐயோ, இதுதான் அந்த சர்ப்ரைஸா? அவர் கோச்சுக்கிட்டதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் வரத்துக்குள்ள அந்த கட்டில் மேல அழகு வர்ண சிலையா உட்கார்ந்துடலாம். அவரை நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நாம அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஓ, இதை தான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாளா? பரவாயில்ல, டெக்கரேஷன்லாம் அழகாக தான் பண்ணியிருக்கா. விண்ணோடும் முதிலோடும் விளையாடும் வெண்ணிலவு கண்ணோடு கொஞ்சம் கலை விண்ணோடும் முதிலோடும் விளையாடும் வெண்ணிலவு. No!
அடா பாவி டேய் அண்ணா. கண்ட்ரி ஃப்ரூட் நீ இறங்கி பண்றான்னு கேக்குற. ஐயோ என்னால தாங்க முடியலடா சாமி.